சாரி கேட்டாங்க பாரு. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக நம்ம இத்தனை நாள்ல சாரி கேட்டு சர்க்காஸ்டிக்கா கேட்டு நம்ம பாத்திருக்கோம். சாரி தானே இருந்தாங்க சாரி அப்படின்னு கேட்டு பாத்திருக்கோம். சும்மா இப்படிலாம் பேசாத. திவாகர் காலில் விழுந்த பார்வதியை பார்த்திருக்கோமே. நீங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு நான் என்ன சாப்பிடுறேன்றது ஒரு 2 பேரும் பேசுற விஷயங்கள் சாப்பிடுற விஷயமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அது என்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. வைல்டு கார்டை ஒரு மாதிரி பிளே பண்ணணும்ன்ற தாட்ல இருக்கும் போது பிக் பாஸ் வந்து 4 வைல்ட் கார்டுல ஒரு தலையை தான் முடிவு பண்ண போறோம்னு சொன்னோடனே இடி இறங்கிடுது. ஆனா பிக் பாஸ் இருக்காரு, நம்பியார் வேலை நிறைய பாக்குறாரு மனுஷன். நேத்து என்னன்னா இவனுங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்து வந்து அடிக்க விடுறாரு. இன்னைக்கு என்னன்னா இவனுங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து இவங்களை அடிக்க விடுறாரு. எனக்கு தெரியும் நான் இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து விஜய் பார்வதி அவர்களுடைய அந்த குருட்டாம்போக்கு கான்டெக்ட் தெரிஞ்சு பார்த்த எல்லா மக்களுக்கும் விஜய் பார்வதியோட டபுள் கேம் தெரிஞ்சிருக்கும். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தனம் வந்தனம். அண்ணே அண்ணே என்னண்ணே என்ன இப்படி ஆடுறீங்க? பிக் பாஸே ஆட்டம் காண்டிருக்கு, நாம ஆடலாம எப்படி? கரெக்ட். 29 day 29 of the big boss. Was the day of the today is the big boss நே. அதாவது வைல்ட் கார்டின் என்ட்ரி, விஜய் பார்வதியின் அதிருப்தி, திவாகரின் கலவரம். அவருக்கும் அதிருப்தி. அதிருப்தி அவருக்கு எப்ப திருப்தியா இருந்திருக்கு? சுபிக்ஷா வந்து கை கால் அனுப்புனா திருப்தியா இருப்பாப்ல. சோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓஹோ ஆஹா அப்படின்றது 24/7 நிறைய இருந்துச்சு. பட் இன்னைக்கு 1 hour எபிசோட்ல நிறைய கட் பண்ணி டிராப் பண்ணி போட்டிருக்காங்க. நாளைக்கு ஹோட்டல் டாஸ்க் வேற ஆரம்பிக்குது. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் கேள்விப்படுறோமே, உண்மையா அதெல்லாம்? ஸ்பெகுலேஷனா அப்படின்னா? எஸ், பழைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு வரப்போறாங்க. பிபி வீட்டுக்குள்ள அந்த ஹோட்டல் டாஸ்க் மீண்டும் நடக்க போகுது. ஒரு சீசன்ல நடக்க மாதிரி பிபி ஹவுஸ் ஹோட்டலாக மாற போகுது. அந்த தருணங்கள்லாம் நடக்க போகுதாமே. ஆமாம் ஆமாம். சீசன் 5ல இருந்து ஒரு முக்கியமான நபரும், சீசன் 8ல இருந்து 2 முக்கியமான நபரும் நாளைக்கு வீட்டுக்குள்ள தடாலடியா கால வைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கே கால வச்சுட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு அது டெலிகாஸ்ட் ஆகும் மக்களே. அப்போ இந்த வாரம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் போலயே. வேற மாதிரி இருக்கும். விஜய் பார்வதிக்கு போட்டியா விஜய் ஒருத்தங்க இறங்குறாங்க. யாரு விஜய்? போன சீசன்ல விஜய்னா வந்து விஜய் விஷால் இருந்தாரு. அவங்க சிரிச்சாலே தமிழ்நாட்டுக்கே தீபாவளிடா. சிரிச்சா தமிழ்நாட்டுக்கு தீபாவளியா? விஜய்ல வேற யார் போனாங்க? மக்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. இன்னொருத்தர் வந்து தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு பிக் பாஸ் கையிலேயே அவார்டு வாங்கினவரு. கெஸ் பண்ணிட்டேன், சொல்லிரலாமா இல்ல மக்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணட்டுமா? மக்களே கெஸ் பண்ணி கமெண்ட் போடட்டும். சரி, ஓகே. 2 குரூப் இருக்காங்க. சிங்கப்பெண், ஒரு தைரியசாலி, டான் ஒரு தமிழ் பேச்சாளர். சரி, ஓகே. அதுவும் இருக்கின்றது. ஆனா இவங்க 3 பேருமே வின்னர் கிடையாது. சுயஸ் மக்களை இப்ப அண்ணன் கொடுத்த இந்த 3 க்ளூல யார் யார் எந்தெந்த பர்சன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்றத. கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா பேரை சொல்ல மாட்டேன். நாளைக்கு ப்ரோமோல பார்க்கும்போது இந்த க்ளூவையும் அந்த பேரையும் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்கு? நானே நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் அவர்கள் வந்து சோ மக்கள் பாத்தீங்களா மக்களே, என்ன வந்து வெளியில படுக்க வச்சுட்டாங்க. தமிழ்நாடு 24/7ல பார்த்தேன். இதை நான் 24/7ல ஒரு கிளிப்ப பார்த்தேன். அது எப்படின்னா, நடிப்பு அரக்கன் என்னை வெளியில அப்படின்னா கேமரா திரும்பிடும். ஏல கேமரா இருல எங்களே திரும்புற அசிங்கப்பட்ட மொமெண்டா வந்து திருப்பி கேமரா இந்த பக்கம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவரும் மனுஷன் தானே பாவன். அந்த கேமராமேன் எவ்வளவு பொறுத்துப்பாரு? 1 நாளா 2 நாளா 30 நாளாம பொறுத்துக்க முடியும்? அதுவும் நைட் நேரத்துல அவருக்கு தூக்கம் வருமா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, 4 பேரை ஆல்ரெடி வெளில படுக்க போட்டாங்க. 4 வைல்ட் கார்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சோ வைல்ட் கார்டுகள் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு சம்பவங்கள் தான் பண்ணுவாங்க. வைல்ட் கார்டு வாத்தி ரைட் இருக்குமா அப்படின்னு நாம எல்லாம் வெயிட் பண்ணும் போது பிக் பாஸ் உடைய வாத்தி ரைடா தான் இன்னைக்கு டே இருந்துச்சு. ஏன்னா நாம சொன்ன எல்லா விஷயத்தையும் பிக் பாஸ் இன்னைக்கு செஞ்சுட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்பர் 1, இந்த ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் இந்த 2ஆ பிரிக்கிறது வந்து செட் ஆகாது. அது ஒரு ஃபிளாப் கண்டென்ட்.
அப்படின்றதை மாத்தி எல்லாரையும் ஒரே ஹவுஸா ஒரே ஆளுங்களா மாத்திட்டீங்கன்னா கேம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? எஸ். ஆரம்பத்துல அதான் சொல்றோம். கரெக்ட். அப்படி நம்ம சொன்ன காரணத்தினால இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சிருந்தது நைஸ். ஒண்ணா இருக்கு. ஓகே. பிரிஞ்சது ஒண்ணா இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் விஷயத்த நீங்க ஒழுங்காவே யூஸ் பண்ணிக்க தெரியலன்னு பிக் பாஸே காரி துப்புறத கூட கண்டுக்காம சந்தோஷத்தை என்ஜாய் பண்றாங்க, குதிக்கிறாங்க. இந்த மாதிரி மூளை இல்லாத ஆட்களை என்ன செய்வது என்பதே பிக் பாஸுக்கு தெரியல. உங்களுக்கு கொடுத்த பிரிவிலேஜ் இல்லாம போச்சுன்னா கத்துறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறவன். நாளைக்கு இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு போக எண்ணமே இல்லாமல் அதற்கு நான் பிரயோஜனமே இல்லாதவன் என்று உணர்ந்த மக்கள் தான் இந்த பிரிவிலேஜுக்காக டென்ஷன் ஆகி ஹாப்பி ஆனது. உற்சாகத்துல துள்ளது பாருதான் ஃபர்ஸ்ட். அதனால அதாம அங்க இருந்தவர்கள் அங்கு இல்லாமல் இங்கு எகிரும் போது கஷ்டம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இது ஒரு பக்கம். 2வது பக்கம் நாம என்ன கேட்டோம்? ஓப்பன் நாமினேஷன் வைங்க, அப்பதான் வந்து கரெக்டான ஒரு தெளிவான ஒரு முடிவு நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓப்பன் நாமினேஷன் இந்த வாட்டி வச்சுட்டாங்க. எல்லா சீசன்லயும் இந்த நாமினேஷன் அப்ப கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கண்ணே. இத்தனை ஓட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் இல்ல, சோ இவங்களை போட்டா நாமினேஷன்ல வருவாங்க, வெளியில மக்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். எல்லாம் 13 ஓட்டு 10 ஓட்டு எல்லாம் ஒருத்தருக்கே போட்டாங்க. 5 ஓட்டு வந்து தெரிஞ்சாலே மாத்தி சொல்லிருக்கலாம் இல்லையா? அரோராலாம் வந்து ஒண்ணுமே பண்ண, அவங்களுக்கு ஓட்டே இல்ல, அவங்க நாமினேஷன்ல சேஃப் ஆயிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. நைட்டு திவாகர் அவர்களோட கண்டென்ட்ட காட்டுறாங்க. பார்வதி அவர்கள் பேசிட்டு கமருதீன் கிட்ட பேசுற கண்டென்ட்ட காட்டுறாங்க. பார்வதி அவர்கள் கமருதீன் கிட்ட கமுக்கமா அவங்க வந்து செஞ்ச தப்ப வந்து ஒயிட் வாஷ் பண்ணி மறைச்சு பூசி மழுப்பி மறுபடியும் கமருதீனை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கமருதீனுக்கு வாய்ப்பில்ல ராஜா, நீலாம் இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டிய வேலையே இல்ல, கமருதீன் உங்களுக்கு வந்து மேல் மாடி காலி அப்படின்னு நினைக்கும் போது அவரும் ஒரு கும்பிடு போட்டு போன மொமெண்ட்டை பார்க்கும்போது ஆபாடி தப்பிச்சாண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணுன மொமெண்ட் இருந்துச்சு. இந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. சாரி கேட்டாங்க பாரு. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக நம்ம இத்தனை நாள்ல சாரி கேட்டு சர்காஸ்டிக்கா கேட்டு நம்ம பாத்திருக்கோம். சாரி தானே, இந்தாங்க சாரி அப்படின்னு கேட்டு பாத்திருக்கோம். சும்மா இப்படிலாம் பேசுற. திவாகர் காலில் விழுந்த பார்வதியை பார்த்திருக்கோமே, என்ன சாரி கேட்கிற பெரிய விஷயமா பேசுற? அதெல்லாம் ஒரு காரியத்துக்காக அண்ணே, நான் ப்ளீஸ் நான் கால கூட விழ, நான் சொல்றத கேளுங்க தம்பி. இப்ப பண்ணதும் காரியத்துக்காக தான், இந்த சாரியும் காரியத்துக்காக தான். ஏன்னா கமருதீன் வந்து வாயை திறந்தா பார்வதியோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். கமருதீனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பார்வதிக்கு நல்லாவே தெரியும். இது பிரச்சனையா வெடிச்சுச்சுன்னா தான் மேல ஒரு உமன் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு அவங்க ஒத்துக்கும் போது அது பேக்ஃபயர் ஆகும்னு தெரியும். சரி, ஒத்துக்கிறாங்க, பேக்ஃபயர் ஆகும்னு தெரியும். சோ இப்படி எல்லாமே இருக்கும் பட்சத்துல பார்வதியோட பயம் நியாயம் தானே. பார்வதிக்கு தூக்கமே இல்லாத இரவா மாறிடுச்சு நாம நினைச்ச மாதிரி. அன்னைக்கு நைட்டுக்குள்ளா தூங்கல, புலம்புறாங்க, இங்க புலம்புறாங்க, அங்க புலம்புறாங்க. கடைசியில காலையில நைட்டு அரோரா கிட்ட போய் புலம்புறாங்க. அரோரா கிட்ட போய் அரோரா எப்ப புலம்புறாங்கன்னா ஆப்டர் திவ்யா காலையில பேசுறதுக்கு அப்புறம். திவ்யா அவர்கள் வந்து காலையில திவ்யா அவர்களை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பார்வதி வந்து ஆமா அப்படி தப்பா போச்சுல்ல அப்படியே ஃபீல் பண்ணி உருகி தன்னை மனம் வருந்தி என் தாய்க்கு இப்படி ஒரு சோகம் நேர்ந்ததுக்கு காரணம் நானா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியோடைய ஆக்டிங் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டி பாவம் திவ்யா அவர்கள் திருந்துற பொண்ணை நம்ம கன்சோல் பண்ணிட்டு போனோம் எல்லாத்தையும் சொல்லி ஆறுதல் படுத்த, இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிட்டு இருந்த பார்வதி அப்படியே போய் அரோரா கிட்ட போய் பேச, அரோரா என்ன சொல்றாங்க 24/7 அப்படின்னா, என் பர்சனல் எல்லாம் பத்தி யாராவது பேசினா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, தட் இஸ் மை பிரைவேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றத அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே நாமினேஷன்ல இறங்குறாங்க. ஓ இவ புரியுதா உனக்கு? இந்த கண்டினியூஷன் புரியுதா? அதான் நான் யோசிச்சேன், என்னடா கால் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பாரு, திடீர்னு இப்படி ஒரு அப்படி ஆப்போசிட் சைட் மாறுறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்ப அரோராட்ட போயிட்டு அரோராட்ட சொன்னதை வச்சு இப்படி இங்க மாறி இருக்காங்க. ஆனா அரோரா பர்சனல் விஷயத்த ஏன் வந்து யாரும் சொல்லனா, ஏன்னா அவங்க கேட்கல. அரோரா வந்து நான் எப்படி வெளில ப்ரொஜெக்ட் ஆறேன் சொல்லுங்க, நான் எப்படி ப்ரொஜெக்ட் ஆறேன் அந்த மாதிரி கேட்டு நம்ம பாக்கல. ஏன்னா பார்வதி தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அரோராக்கு அந்த பயமே தேவையில்லை. ஏன்னா அரோரா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு காசுக்காக. நான் ப்ரொஜெக்ஷனை பத்தி அவங்களுக்கு 1% கவலை கிடையாது. வெளியில யார் என்ன நினைப்பாங்கன்னு கவலை கிடையாது. வெளியில அவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் கிடையாது. சோ அவங்க ஒரு இண்டிவிஜுவல் நபர். அவங்க பேர் எக்கேடு கெட்டு போனாலும் அவங்களோட பேரை பற்றி கவலையே இல்லை. காசு வருதா அப்படின்றத அவங்களோட கவலையா இருக்கு. அப்ப விஜே பார்வதிக்கும் இதுதான் மேட்ரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது.
ஏன்னா விஜய பார்வதியோட தாயார நான் நேர்லயே பார்த்திருக்கேன். விஜய பார்வதியோடய நடந்து வந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல பெண், ரொம்ப ஜோவியலான அம்மா. ஓகேவா? தான் பொண்ணுக்காக எல்லாத்தையுமே செய்யற ஒரு அம்மா நான் பார்த்திருக்கேன். பார்க்கும்போது அவங்க நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த விஷயங்கள் நடக்கும்போது. அதாவது தூரத்தில் இருந்த பார்த்த எனக்கே வருத்தமா இருக்கு. சோ அப்ப திவ்யா சொன்ன தப்பு இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு என்னன்னு பாரு சொல்றாங்க. ஏன்னா நிகழ்ச்சிக்கு கூட்டு போறாங்க. அவங்க அம்மா வயசானவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வயசானவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அத்தனை பேருக்கு அது தெரியும். எல்லாம் இவங்க போகும்போதெல்லாம் கூட கூட்டிட்டு போது அவங்க தாயாரதான். அந்த விஜய பார்வதிக்கு அவ்வளவு நெகட்டிவ் வந்துச்சு ஒரு காலத்துல. மைக்க புடிச்சிட்டு ஒரு இடமா போய் கீச்சுன்னு போய் காண்டம் பத்தி பேசுறதும், மத்த விஷயங்களை பத்தி பேசுறதும், இது அது இதுன்னு பேசுறதும், என்னென்னமோ என்னென்ன கன்றாவிகளே எடுத்து மைக்கு நீட்டும் போது அவமானப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா. இருந்தாலும் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வீலாக் பண்ணி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தின விஜய பார்வதியை நான் பாத்திருக்கேன். அதாவது தனியா ஒரு ரூட்டு போய் வீலாக் பண்ணாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அதுல அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஊருக்கு போனாலும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போவாங்க. அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க விஜய பார்வதி. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அப்படி இதான் 2 விதமாவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியுதா? மீடியாக்குள்ள வரணும். சில இவங்க எப்படி வாட்டர் பிளானு, கலையரசன் இவங்க எல்லாம் ஒரு இது ஆடினாங்களோ அதே வாய்ப்புக்காக இவங்க ஒரு கண்டென்ட்ட பண்ணாங்க மீடியாக்கு வரும்போது. பட் மீடியாக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வேணான்னு ஒரு ஒதுங்கி அதுக்கப்புறம் வீலாகு அது இதுன்னு போய் அவங்களுடைய வாழ்க்கையை சர்வைவர் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு எல்லாம் போய் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பிக் பாஸ் வர்றதுனாலதான் நம்ம வந்து விமர்சிக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இல்லைன்னா யாருடைய பொது வாழ்க்கையை நம்ம உட்கார்ந்து விமர்சிக்கிறதுக்கு வேஸ்ட். பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். அந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க, அது சமூகத்துக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இருக்குல்ல. நீங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு நான் என்ன சாப்பிடுறேன்றது ஒரு 2 பேரும் பேசுற விஷயங்கள் சாப்பிடுற விஷயமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அது என்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. அத காலங்காத்தால நீங்க பேசிட்டு இருக்கும் போது மக்களுக்கு என்ன தோணும்? எதை நார்மலைஸ் பண்றீங்க? தோணுமா தோணாதா? அது தவறாதானே போயிருக்கும். இது ஒரு பெரிய தப்பு பார்வதி பண்ணது. பார்வதி தான் அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற கான்வர்சேஷனை ஆரம்பிச்சது பார்வதி. அந்த இஷ்யூல நாம பார்த்த வரைக்கும் 24/7 எப்படி மாறி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது கமருதீன் அவர்கள் என்னை தவறாகத்தான் தொடுகிறார் அப்படின்னு வாட்டர்மெலன் சார் கிட்ட சொல்றாங்க. அப்ப கமருதீனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பல பேரோட அப்படின்னு நம்ம சொல்றதும், என்னை தவறாக தொட்டுட்டா அப்படின்னு சொல்றதும் எப்படி ஒரு பெண்ணுக்கு அவமானமோ அதே போலதான் ஒரு ஆணுக்கு. தான் கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்கன்னு ஆதிரை மேல எதுக்கு கமருதீனுக்கு கோவம் வந்துச்சு? பல பெண்கள் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் எடுத்து பேசினதும் கோவம் வந்துருச்சு கமருதீனுக்கு. அதெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள பேசுறேன்ட்டு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்களே வீட்டுக்குள்ள நடக்காத ஒரு விஷயத்த பேசும்போது அந்த பேட் டச்னு பேசும்போது நாம எதை கோடிட்டு சொன்னோம்? நீங்க அவருடைய தொடை மேல காலை போட்டு வச்சிருக்கிறதே பேட் டச் தான். உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க பாக்குற மாதிரி பண்ணா அது பிரைவேட் ஸ்பேஸ் கிடையாது. அது உங்க பிரைவேட் இடமே கிடையாது. அது பப்ளிக் பாக்குற ஷோ. அந்த பேசிக் காமன் சென்ஸ் அறிவு இல்லைன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வருதுல. இப்ப இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அன்டில் ஒயில்ட் கார்டு வீட்டுக்குள்ள வர வரைக்கும். ஒயில்ட் கார்டு வந்து இதை சொல்லும் போது அவர்கள் முகத்திரையை கிழிக்கும் போது அவங்களால ஏத்துக்க முடியல. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒயில்டு கார்டை ஒரு மாதிரி பிளே பண்ணணும்ன்ற தாட்ல இருக்கும் போது பிக் பாஸ் வந்து 4 ஒயில்ட் கார்டுல ஒரு தலையதான் முடிவு பண்ண போறோம்னு சொன்னோடனே இடி இறங்கிடுச்சு. புரியுதா? இப்ப 4 ஒயில்டு கார்டுல யாரா என்னடா கேம் என்னடா டாஸ்க்ன்னு நம்ம எல்லாம் வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒன்னும் பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது ஐயா. பாஸ்கெட் பால் கோர்ட்லயும் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற அந்த குச்சியும் வச்சு நாங்க ஒரு கேம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பாலை வச்சு ஒரு கேம போடுறாங்க. வீசு எடுட்டு அந்த ஒரு மாபெரும் வீர விளையாட்டுல திவ்யா அவர்கள் வின் பண்ணிடுறாங்க. திவ்யா அவர்கள் தலையானவன சந்தோஷப்படுகிறார் பார்வதி. ஏன்னா திவ்யா அவர்களோட தனியா பேசி ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. ஓகேவா? இந்த தருணத்துல அரோரா கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப அரோரா அந்த கண்டென்ட் எடுத்து வச்சோன இப்ப வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு அவ பதிவு பண்ணிட்டாளே, எங்க அம்மாவை இழுத்துட்டாளே, எங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டாளே அப்படின்றதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தலையா பொறுப்பெடுத்து அங்க பேசும்போது இதெல்லாம் வந்து கூட்டிட்டு காட்டினாங்கன்னு சொல்லிக்கிறேன் விஜய் தனுஷ். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்லன்னு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. தலைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அங்க சொல்றப்பே வந்து இவங்களும் ஆமா ஆமா பாப்பாங்க. அது அங்க ஒத்துக்கிட்டாங்க பார்வர்கள்.
அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு அங்க கார்டன் ஏரியால பேசலப்ப ஒத்துக்கிட்டாங்க. அது முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அரவ பார்த்துட்டு அப்புறமேட்டு அந்த பெட்ரூம்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சாப்பாடு வந்திருக்கு. ஆமா. வந்து கரெக்ட். சாப்பிடல. வாட்டர் மெலன் கிட்ட. ம். இருக்கும்போது வாட்டர் மெலன் கிட்ட சொல்றாங்க. வாட்டர் மெலன் அதுக்கு வந்து ஆமா இவங்க இது பண்றாங்க இது அப்படின்ற மாதிரி வாட்டர் மெலன் இது பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலா பாரு அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த டீடைல்டா பாரு கிட்ட தனியா பேசின மாதிரி டீடைல்டா இந்த 4 பேரும் கமருதன் கிட்ட பேசிடக்கூடாது. கமருதன் கிட்ட பேசுற மாதிரி இத டீடைல்டா அந்த 4 பேரும் மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட பேசிடக்கூடாது. அத ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்ன்ற ஒரு ஆங்ஸைட்டில ஒரு ஆர்வ கோளாறுல பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ண போய் மாட்டிக்கிட்ட பார்வா பார்க்க முடியுது. வாட் இஸ் யுவர் நேம்? ஏன் பர்சனலை பத்தி பேசாதீங்க, தயவு செய்து கமருதனை பத்தி பேசாதீங்க. அம்மா அது கேள்வியே இல்லையேம்மா, அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, தலை என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட கான்டெக்ஸ்டே புரியாம இவங்க ஒரு கான்டெக்ட் வந்து சொல்லுகிறாங்க. இவங்க ஒரு கான்டெக்ட் எடுத்து சொல்லுறாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 பேர் உட்கார்ந்து கிச்சன் ஏரியால எப்படி இது நடக்குது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேச தனுஷ்க்கு கோவம் வரும். பட் நம்ம இப்ப பேசிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். வியானா அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் ஒரு கண்டென்ட் பேசுறாங்க. அந்த ஆடியோவை அந்த வீடியோவை நீங்க கட் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா மக்களே, வியானா ஒரு இடத்துல கூட கியூட் மொமெண்ட்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த வாய்ஸ்ல ஒரு மாடுலேஷன் இருக்காது. அப்ப ஒரு கண்டென்ட்டை நீங்க சுபிக்ஷா கிட்ட பேசும்போது ஃப்ளோவா கரெக்டா பேசுற நீங்க மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட பேசும்போது மட்டும் எப்படி அது வந்து கியூட்டா மாறுது? குறிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட பேசுறப்போ பேசும்போதும் அப்ப என்ன நினைக்கிறீங்க? கியூட்டா பேசினா விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள நிறைய நாள் வச்சுப்பாருன்ற யாராவது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா? இப்போ போன வாட்டி விஷயத்த பண்றீங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பத்தி அனலைஸ் பண்றாங்க. இவங்க எப்படி, அவங்க எப்படி, இவங்க வந்து திவ்யா கணேசன் வந்து பார்வதி அக்காவோட வயசு அதிகம். ஆனா அங்க போயிட்டு பார்வதி அக்காவே வந்து ஒரு போல்டா பேசினாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஒருத்தர் பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது ஏன்னா வியானா வந்து பார்வதியோட ரொம்ப நாள் முன்னாடியே மாறிடுச்சு. தனியா இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிட்டு இருந்துச்சு இந்த குரூப்போட. இது சேர்ந்ததுக்கு அப்புறம் வியானா அவர்களுடைய கேம் பிளே அடி வாங்கிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்ப வியானா அவர்கள் உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த விரல கை வச்சுட்டு பண்றதெல்லாம் எங்களால உட்கார்ந்து பார்க்க முடியாது. இந்த இடம் அப்படி கிடையாதுன்னு சொல்லும் போது, சனிக்கிழமை எபிசோட்ல எப்படி உட்கார்ந்துருக்கீங்க வியானா அப்படின்னு கேட்க கேள்வி எனக்கு வருது. அப்ப ஒரு ஓஸ்டுக்கு தர மரியாதை வீட்டோட தலைக்கு கிடையாது. பிக் பாஸுக்கு தர மரியாதை வீட்டோட தலைக்கு கிடையாது. உங்களுக்கு வீட்டோடைய தலை எப்பவுமே உங்களுக்கு தருதலையாவே தெரியணும். நீங்க சொல்ற கியூட் மொமெண்ட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் விடுற ஆளாவே தெரியணும். அப்படி இருந்தாதான் நீங்க கரெக்டா உட்காந்துருப்பீங்க. நாளைக்கு நீங்க தலையாகும் போது இந்த மாதிரி யாரும் உட்காராம இஷ்டத்துக்கு அவங்க கத்திக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கியூட்டா சொல்வீங்களா? ஏய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் டோன்ட் டாக்லா லைக் தட்ரா, ப்ளீஸ் கம் செட்ரான்னு. திவ்யா வந்து ரூல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நின்னுகிட்டு என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு யாரும் வந்து இந்த கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேணாம். எல்லாருமே வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது அவங்க திவ்யாவே கத்த விட்டாங்க. அப்புறம் திவ்யாவே சொல்றாங்க, கத்துறவங்களுக்கு கத்திதாங்க புரிய வைக்கணும். நடுவுல அமித் வந்துட்டாரு. அமித் வந்து சபரி ரோல் பிளே பண்றாரு. கூல் 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 அமித், கூல் அமித் அப்படின்றாரு. ஆனா பிக் பாஸ் இருக்காரு, நம்பியார் வேலை நிறைய பாக்குறாரு மனுஷன். நேத்து என்னன்னா இவனுங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்து வந்து அடிக்க விடுறாரு. இன்னைக்கு என்னன்னா இவனுங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து இவங்களை அடிக்க விடுறாரு. பாஸ் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்க எல்லாம் எல்லாரும் குடும்பத்திலயும் ஒரு ஆளா இருந்தீங்கன்னா எல்லா குடும்பமும் பிச்சுக்கிட்டு நடு ரோட்டுக்கு போயிருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஷோல வந்து ஓகே திவ்யா அவர்கள் வந்து ஓகே ஒரு நல்ல தலைவியா இருப்பாங்களா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு தூண்டி இருக்கு. இன்னைக்கு வந்து 4 ப்ரோமோவையும் மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த 30 நாள் கழிச்சு எப்படா ப்ரோமோ வரும், எப்படா 12 மணி ஆகும், எப்படா 3 மணி ஆகும், எப்படா 9 மணி ஆகும் உலகமே திரண்டு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது மக்களே. நானும் விஜய் தனுஷ் மட்டும் அதை கண்டுக்கல. இந்த ப்ரோமோலயும் வந்து பார்வதி தான் வந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜய் பார்வதி அவர்களுடைய அந்த குருட்டாம்போக்கு கான்டெக்ட் தெரிஞ்சு பார்த்த எல்லா மக்களுக்கும் விஜய் பார்வதியோட டபுள் கேம் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து திவ்யா அவர்கிட்ட பம்பி கண்டென்ட்டை கேட்டு வாங்கிட்டுடும். அதே கண்டென்ட் அங்க வந்து குரூப்ல சொல்லி அதை அவங்க சேஃப் கார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியும் ஆட்டத்தை திருப்பி போட்ட மொமெண்ட் எல்லாரும் பார்த்துட்டாங்க. திவ்யா அவர்கள் வந்து வெளியில எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு உள்ள போய் பார்வதி கிட்ட ஏமாந்ததுதான் மிச்சம். இவ்வளவு நல்ல ஏஞ்சலா இருக்கீங்களே, நீங்க நினைக்கிற மாதிரி பார்வதி வந்து ஆட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து புரிஞ்சிருப்பாங்க. நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி மூமெண்ட் தான் இருந்துச்சு. மக்களே அவங்க நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் ரிவர்ஸ். ஆமா பிராங்க் நாடர்.
நெக்ஸ்ட் ப்ரோ ஸ்பேஸ் உள்ள போனா வியானாக்கு பாசிட்டிவ் பிஆரோட வியானாவுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஓஎன்பி அது அதே குரூப் தான். போன வாட்டி சௌந்தர்யாக்கு பண்ற அதே குரூப் தான் இப்ப வியானாக்கு பண்ணிட்டு இருக்கு. என்ன ப்ரோ வாட்டர் மிலான் டைட்டில் அடிச்சிருவான் போலியா? ஐ தாட் தி சேனல் வில் த்ரோ ஹிம் இன் 60 days பட் ஹி இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் பப்ளிக் சப்போர்ட். அட போங்க தரணி, நீங்க வேற ஃபன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.